Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா macrame cord யூஸ் பண்ணி இந்த triangle shape handbag எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து belt வந்து நல்ல லெந்தியா இருக்கறனால நம்ம வந்து வெளிய எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து 1 roll யூஸ் பண்ணி இந்த sling bag வந்து நான் போட்டுருக்கேன். நீங்க வந்து இன்னும் பெரிய சைஸ்ல போடணும்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து நான் beginnersக்காக நான் வந்து போட்டுருக்கேன். நீங்க வந்து பெரிய சைஸ்ல போடுறீங்க அப்படினா இந்த knots வந்து ஈவன் நம்பர்ல நீங்க போட்டுக்கோங்க. 14, 16, 18 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ்ல நீங்க போட்டுக்கோங்க. 1 roll யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சைஸ் அளவு தான் கிடைக்கும். இதுக்கு வந்து லைனிங் வச்சு மேலே வந்து zip அட்டாச் பண்ணி இந்த பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லைனிங் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதையும் ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து தேவைப்பட்டாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல chat பண்ணி சொல்லுங்க. உங்க ஊர்ல macrame cords இந்த மாதிரி beads எல்லாம் கிடைக்கல அப்படினாலும் அதையும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல chat பண்ணி சொல்லுங்க. நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த macrame cords beads எல்லாம் நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். இதே மாதிரியான புது விதமான macrame bags எல்லாம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்படியே என்னோட Instagram பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த அழகான triangle shape macrame bag வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பேக் செய்யறதுக்கு நான் macrame cord வந்து ஒரு பண்டில் எடுத்துர்க்கேன். bead வந்து 50 கிராம் எடுத்துர்க்கேன். macrame cords வந்து 1 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். 48 பீசஸ் 1 மீட்டர் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வாங்க போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க macrame cord வந்து ஈக்குவலா எடுத்துக்கலாம். ஈக்குவலா எடுத்துட்டு இந்த மாதிரி பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பக்கம் வச்சிட்டு இந்த சென்டர்ல இந்த ரெண்டு cord இந்த மாதிரி புடிச்சுக்கலாம். புடிச்சிட்டு ரைட் சைடு இருக்கிற cord வந்து இந்த மாதிரி வெச்சுக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற cord வந்து இந்த மாதிரி மேலே வச்சிட்டு பின் பக்கமா எடுத்துட்டு போய் இங்க லூப் இருக்கு பாருங்க. இந்த லூப் வழியா வெளிய எடுத்துறலாம். இப்போ இத மெதுவா இழுத்து டைட் பண்ணிரலாம். ரொம்ப வேகமா இழுத்துற வேணாம். மெதுவா இழுத்து டைட் பண்ணிரலாம். ஃபுல்லா இழுக்க வேணாம். அதுக்கு அப்புறம் திரும்ப வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற cord இந்த மாதிரி வெச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் ரைட் சைடு இருக்கிற cord இதுக்கு மேலே வச்சிட்டு பின் பக்கமா எடுத்துட்டு போய் இந்த லூப் வழியா எடுத்துறணும். இப்போ இத இழுத்து டைட் பண்ணிரலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கு பாருங்க அதெல்லாம் இழுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிரலாம். இப்போ பாருங்க ஒரு நாட் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு நாட்டும் போட்டு காட்றேன். ரெண்டு கார்ட்ஸையும் ஈக்குவலா வெச்சுக்கணும். பாருங்க இந்த மாதிரி ரெண்டு கார்டையும் ஈக்குவலா வெச்சிட்டு சென்டர்ல இந்த மாதிரி புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கணும். வச்சிட்டு அதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இதுக்கு மேலே வைக்கணும். மேலே வச்சிட்டு பின் பக்கமா எடுத்துட்டு போய் இந்த லூப் வழியா வெளிய எடுத்துறணும். எடுத்துட்டு மெதுவா டைட் பண்ணனும். இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி வச்சிட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டு இருக்கு பாருங்க அத மேலே வச்சிட்டு இத வந்து இந்த லூப் வழியா வெளிய எடுத்துறணும். இப்போ நல்லா டைட் பண்ணிரலாம். இந்த சென்டர்ல இருக்கிற கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. ரெண்டு சைடும் இருக்கிற கார்டு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் நாட் போடணும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நாட் போட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற எல்லா கார்ட்ஸ்லயும் நம்ம நாட் போட்டு வெச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 48 பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து 24 பீசஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு வெச்சுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டோம் அப்படினா நமக்கு வந்து 12 knots கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க 12 knots போட்டு வெச்சுக்கோங்க. இப்போ வந்து 24 கார்ட்ஸையும் நான் வந்து நாட் போட்டு வச்சுக்கிட்டேன். மொத்தம் வந்து 12 knots கிடைச்சிருக்கு. இத வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ ரெண்டு knots-ஐ நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி பக்கம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து போட கஷ்டமா இருந்தது அப்படினா இது ரெண்டையும் பின் பண்ணி கூட வெச்சுக்கலாம். இப்போ இதில இருக்க லாஸ்ட் கார்டை வந்து இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வெச்சுக்கணும். அடுத்து இருக்கிற கார்டை ரெண்டு கார்டு எடுத்துக்கணும். இதில தான் நம்ம வந்து நாட் போட போறோம். இப்போ இதுலயும் அதே போல இந்த மாதிரி வெச்சுக்கணும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை மேலே வச்சிட்டு அப்படியே பின் பக்கமா எடுத்துட்டு போய் இந்த லூப் வழியா எடுத்துட்டு வந்துறணும். இப்போ ஸ்கொயர் நாட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் போட்டேன். இத டைட் பண்ணிரலாம். டைட் பண்ணிட்டு அடுத்து வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி வெச்சுக்கணும். ரைட் சைடு இருக்கிற கார்டு வந்து மேலே வச்சிட்டு இத பின் பக்கமா எடுத்துட்டு போய் இந்த லூப் வழியா எடுத்துறணும். இத நல்லா டைட் பண்ணிரலாம்.
இந்த 2 கார்ட்ஸையும் இழுத்தும் டைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நெருக்கமாக வரும். இப்போ வந்து இந்த 2 நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதே போல் எல்லா நாட்ஸையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து அடுத்து இருக்க 2 கார்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இன்னொரு நாட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு இந்த நாட்டில் இருக்கிற லாஸ்ட் இருக்க 2 கார்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சென்டரில் வந்து இந்த 2 கார்டை வச்சுட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு பின் பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். அடுத்து செகண்ட் நாட்டும் அதே மாதிரியே லெஃப்ட் சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். ரைட் சைடு இருக்கிற கார்டை மேலே வச்சுட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இதை டைட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் 3 நாட் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா நாட்ஸையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து 12 பீசஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த லைன் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இந்த 2 கார்டையும் அடுத்து இருக்கிற இந்த 2 கார்டையும் இப்போ வந்து அடுத்த லைன் வந்து இந்த 4 கார்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போடலாம். சேம் அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வந்து தேர்ட் லைனில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் நாட் போட்டேன். அடுத்து வந்து நம்ம செகண்ட் நாட் போடலாம். சேம் அதே மாதிரி தான் நம்ம போட்டு வரணும். இப்போ செகண்ட் நாட் போட்டேன். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வாங்க. 2 நாட்ஸுக்கு இடையில் வந்து நம்ம வந்து நாட் போட்டு வரணும். இந்த லைனில் வந்து நமக்கு வந்து 12 நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இந்த தேர்ட் லைன் வந்து போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த தேர்ட் லைன் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 12 நாட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இனி வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு லைன்லேயும் நம்ம வந்து ஒரு நாட் வந்து கம்மியாக போட்டே வரணும். இப்போ இதில் வந்து இந்த 2 கார்டையும் மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 கார்டை எடுத்துக்கலாம், இந்த 2 கார்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 நாட்ஸுக்கும் நடுவில் நம்ம வந்து அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். எல்லா லைன்லேயுமே நீங்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 2 நாட்ஸுக்கு இடையில் தான் நம்ம வந்து நாட் போட்டு வரணும். இப்போ வந்து நம்ம ஸ்கொயர் நாட் போடலாம். சேம் அதே மாதிரி தான் போடணும், எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வந்து 4th லைனில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் நமக்கு 11 நாட்ஸ் கிடைக்கும். நான் இந்த லைன் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து 4th லைன் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து 11 நாட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த சைட்லேயும் நான் வந்து 2 கார்ட்ஸ் வந்து நான் வந்து விட்டுட்டேன். அதே மாதிரி ரைட் சைடும் 2 கார்ட்ஸ் வந்து நான் வந்து விட்டுட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் லெஃப்ட் சைடு 2 கார்ட்ஸும் ரைட் சைடு 2 கார்ட்ஸையும் நீங்கள் வந்து விட்டுட்டு போட்டு வரணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 4 கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த நாட்டில். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்க 2 கார்ட்ஸை நம்ம விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த 2 கார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கிற இந்த 2 கார்ட்ஸையும் எடுத்து நம்ம வந்து நாட் போடணும். மொத்தம் வந்து 4 கார்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் 2 கார்ட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து போட்டு வாங்க. ஒவ்வொரு லைன்லேயும் நமக்கு வந்து ஒரு நாட் வந்து கம்மியாக வரும். இதே மாதிரி 1 வர்ற வரையும், லாஸ்ட் வந்து ஒரு நாட் வர்ற வரையும் நீங்கள் வந்து போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 13 லைன்ஸ் இருக்குது. லாஸ்ட் வந்து ஒரு நாட் வர வரையும் நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இனி வந்து நம்ம வந்து பைப்பிங் போடலாம். இப்போ ஃபஸ்ட் இருக்க கார்டு வந்து எடுத்துக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் நம்ம பிடிச்சிக்கலாம். ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு
இந்த பக்கம் இருக்கிற கார்ட்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இதுக்கு மேலே பைப்பிங் போட்டு வரணும். இப்போ செகண்ட் இருக்கிற கார்டு எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த பக்கமாக எடுத்துடணும். இதே மாதிரி 2 டைம்ஸ் நம்ம போடணும். அதுதான் வந்து பைப்பிங். இப்போ ஃபஸ்ட் கார்டில் நான் வந்து 2 டைம்ஸ் நான் போட்டேன். இதே மாதிரி இருக்கிற எல்லா கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து போட்டு வரலாம். எந்த கார்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் போட்டுவாங்க. ஏன்னா இதில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கவனமாக போட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுவாங்க. இந்த எண்டு வரையும் போட்டுவாங்க. நான் வந்து இது வரையும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த சைடு வந்து நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம போடலாம். இந்த சைடும் அதே போல் நம்ம வந்து அதே கார்டை வந்து எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்டில் தான் பிடிக்கணும். இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த சைடில் இருக்கிற எல்லா கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பைப்பிங் நாட் போட்டு வரலாம். சேம் அதே மாதிரி தான் எந்த கார்டையும் மிஸ் பண்ணாமல் போட்டுவாங்க. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுவாங்க. நான் வந்து இது வரையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 2 பக்கமும் நான் வந்து பைப்பிங் போட்டேன். இனி வந்து பீடு கோர்க்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்டு வந்து நம்ம விட்டுறணும். அடுத்து இருக்கிற 2 கார்ட்ஸில் நம்ம வந்து இந்த பீடை வந்து கோர்க்கலாம். இப்போ இந்த ஒரு பீடில் வந்து 2 கார்ட்ஸையும் நம்ம வந்து கோர்த்துடணும். இப்போ இந்த மாதிரி கோர்த்தாச்சு. இனி வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்டு இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த 2 கார்ட்ஸாலையும் நம்ம வந்து பைப்பிங் போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து பைப்பிங் போட்டேன். அடுத்து இருக்கிற 2 கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பீடை கோர்த்துடலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் பீடு கோர்த்துட்டு பைப்பிங் போட்டாலும் சரி, எல்லா 2 கார்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து பீடு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் போட்டாலும் சரி, எந்த மிஸ்டேக்கும் வராது. அது வந்து உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து இந்த 2 கார்ட்ஸ்லேயும் நான் வந்து பைப்பிங் போட்டுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதே போல் இந்த வி ஷேப்பில் ஃபுல்லாக நீங்கள் வந்து 2 கார்ட்ஸில் பீடு கோர்த்துட்டு பைப்பிங் போட்டு வந்துடுங்க. நான் வந்து இந்த வி ஷேப் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து பீடு கோர்த்து நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்ட்லேயும் நம்ம வந்து பைப்பிங் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து ஒரு பகுதி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. மீத வந்து 24 கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த கார்ட்ஸ்லேயும் சேம் இதே மாதிரி போட்டுருங்க. நான் வந்து அந்த பீஸும் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து இன்னொரு 24 பீஸ்லேயும் இதே மாதிரி நான் போட்டேன். இப்போ வந்து இந்த 2 பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த 2 பீஸையும் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கணும். நல்ல பகுதி உள்ளேயும் திரும்பி இருக்க பகுதி வெளிப்பக்கமும் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணலாம். சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கம் இருக்கிற இந்த 2 கார்டையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்து இருக்கிற கார்ட்ஸில் நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போடலாம். அடுத்து வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு கார்டையும் ரைட் சைடு இருக்கிற ஒரு கார்டையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போடணும். நம்ம ஏற்கனவே போட்ட அதே ஸ்கொயர் நாட் தான். இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் நான் போட்டேன். இது நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த போட்ட கார்டு இருக்குது பாருங்கள், இதை வந்து மேலே வச்சிடலாம். இதை வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மேலே வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற 2 கார்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே மாதிரி ஸ்கொயர் நாட் போடலாம். இப்போ இந்த 2 கார்ட்ஸையும் மேலே வச்சிடலாம். சேம் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு ஒரு கார்டையும் ரைட் சைடு ஒரு கார்டையும் எடுத்து நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போட்டு வரணும்.
இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இந்த 2 பீஸையும் இணைச்சி ஸ்கொயர் நாட் போட்டு வரணும். இதே மாதிரி இந்த வி ஷேப் ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து 2 பக்கத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து மீதம் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸையும் நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா பக்கமும் நான் ஒட்டிட்டேன். இனி வந்து உள் பக்கமாக திருப்பிடலாம். இப்போ திருப்பந்தும் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இனி வந்து இதுக்கு வந்து ஹேண்டில் போடலாம். இப்போ வந்து இந்த பேக்குக்கு வந்து ஹேண்டில் போடலாம். ஹேண்டிலுக்கு வந்து 3 கார்ட்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. 4 மீட்டரில் 3 கார்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சென்டரில் ஒரு கார்டும், சைடில் வந்து இந்த சைடு வந்து ஒரு கார்டும், இந்த சைடு ஒரு கார்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இனி வந்து நம்ம வந்து ஜடை பின்னுவோம் பாருங்கள், அதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வரலாம். இப்போ வந்து இந்த சென்டர் கார்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 3 கார்ட்ஸையும் இந்த மாதிரி பிரிச்சுட்டு நம்ம ஜடை பின்னுற மாதிரியே பின்னிடலாம். இதை வந்து நல்லா டைட்டாக இழுத்து பின்னிடுங்க. இந்த மாதிரி எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்தும் பின்னிடுங்க. நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த பக்கமும் அதே போல் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கொயர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இனி வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். இப்போ சைடில் வந்து பீடு கோர்த்துட்டு இப்போ வந்து இதில் வந்து பீடு கோர்த்துட்டு நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பெல்ட் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது, அதனால வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு லைனிங் வந்து வச்சு தைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். உள்ளே வந்து நல்லா அகலமாகவே இருக்குது. லைனிங் வச்சு தைச்சிட்டு இதை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைனிங் வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேக்ரம் கிராஃப்டெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.